கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவன் தருகிற சொல்ல முடியாத ஈவுகள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நம்மோடு தங்கி தபரித்து நிறைவு நன்மைகளையும் தருவதாக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது பரிசுத்த யோவான் நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். நான் இனி உலகத்திலிருக்கிறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்தில் வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். அன்புக்குரியவர்களே, ஒரு பெரிய அற்புதமான மன்றாட்டை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலே வைக்கிறதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். பாருங்கள், நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். ஏன் இந்த மன்றாட்டு? குமாரன் பிதாவோடு இருக்கிறதை போல நாம் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று மன்றாடுகிறார். ஒப்புரவாகுதலின் அடையாளங்கள் நம்மிடத்துல காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். பாவம் நம்மை பிரித்தாள முற்பட்ட பொழுது, பாவம் இந்த உலக வாழ்க்கையில நம்ம இறைவனோடும் இறைவன் தந்த மக்களோடும் இணைந்து வாழ முடியாதபடிக்கு பிரிக்கும் பொழுது அங்கே அந்த சாயலை மாற்றி அமைக்க ஆண்டவர் விரும்புகிறார். ரெக்கன்சிலியேஷன் என்ற ஆங்கில வார்த்தையை சொல்வார், ஒப்புரவாகுதல். இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை ஆண்டவர் பவுலுக்கு கொடுத்தார், அவருடைய சீஷர்களுக்கு கொடுத்தார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். இறைவன் தந்த மக்களோடு நாம் இணைந்து ஒன்றாய் வாழ்ந்து இறை நாமத்தை வழிகாட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன் ஒப்புரவு என்று சொன்னால், ரினியூ த ரிலேஷன்ஷிப், உறவை புதுப்பிக்க ஒப்புரவு அவசியம். ஒரு காரியத்தை குறித்து பேசி ஏதோ வில்லங்கம் வந்துவிட்டது என்று சொன்னால் அதை திரும்ப சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஏற்ற வார்த்தைகளை போட்டு ஏற்ற நபர்களை வைத்து பேசி அந்த இடத்துல ஒரு ஒப்புரவை கொண்டு வருவார்கள். அந்த உறவை புதுப்பிப்பதற்கு ஒப்புரவு, ஒப்பாக்குகிற நிலைமை, சீர்படுத்துகிற நிலைமை அவசியமாய் காணப்படுகிறது. இரண்டாவது, ஏன் இந்த ஒப்புரவு என்று சொன்னால், மன்னிப்பை பெறுவதற்கு ஒப்புரவு தேவை, மன்னிக்க ஒப்புரவு தேவை. மன்னிப்பை பெறவும் மன்னிப்பை கொடுக்கவும் ஒப்புரவு தேவை. என் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க இந்த உலகத்துல வந்தவர், நம்மோடு ஒப்புரவாக்கி நம்மை அவரோடு ஒப்புரவாக்க விரும்புகிறார். அந்த சிறப்பின் தன்மையை தருவதற்கு அந்த ஒப்புரவாகுதலின் ஊழியம் அவசியமாய் ஏன் ஒப்புரவு என்று சொன்னால், முதலாவது இறைவனோடும் இறைமக்களோடும் உறவை புதுப்பிக்க. இரண்டாவது, ஏன் ஒப்புரவு என்று சொன்னால், பாவங்களை மன்னித்து அல்லது மன்னித்து ஒருவரோடு ஒருவர் இணக்கமான நிலைகளை காண்பிப்பதற்கு இந்த ஒப்புரவு என்கிற பதம் அவசியமாய் காணப்படுகிறது. மூன்றாவதாக, ஏன் ஒப்புரவு என்று சொன்னால், கிளியர் த கர்ஸ், சாபத்தை துடைத்து போட ஒப்புரவு அவசியமாய் காணப்படுகிறது. ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு விதங்களே தவறுதலாகவோ அல்லது வேண்டுமென்றோ செய்த செயல்பாடினால சாபம் நம்மிடத்துல வரும் என்று சொன்னால் அந்த சாபத்தை போக்க வேண்டும். பாருங்கள், அருமையான பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல யாக்கோபின் தாய் சொல்லுகிற வார்த்தை இது: என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என் மேல் வரட்டும், என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்று சொன்னாள். அப்படி என்று சொன்னால், மூத்தவனாகிய ஏசாவுக்கு விரோதமான ஒரு காரியங்களை செய்ய தூண்டும் பொழுது இது சாபத்தை கொண்டு வரும் என்பதை தாய் அறிந்திருந்தாள். அவள் சொல்லுகிறாள், உன்மேல் வரும் சாபத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இன்றைக்கு சாபத்தை துடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒப்புரவு அவசியம். ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் இருந்த சூழலை மாற்றி அமைக்க இருவரும் ஒப்புரவாகிறார்கள். உன் முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது என்று சொல்லி இருவரும் பரஸ்பரமாய் கட்டி பிடித்து அழுது கொண்டார்கள். தங்களுடைய விரிசலை தகர்த்தெறிந்தார்கள், சாபத்தை துடைத்தெறிந்தார்கள். இன்றைக்கு ரெக்கன்சிலியேஷன் அவசியம். ஏன் என்று சொன்னால், உறவை புதுப்பிக்க, ஏன் என்று சொன்னால் மன்னிக்க, ஏன் என்று சொன்னால் நம்முள்ளே தங்கி கிடக்கிற சாபங்களை துடைத்து போட.
இன்றைக்கு என் தேவனாகிய கடவுள் நம்மோடு ஒப்புரவாகும்படியான ஊழியத்தை தந்திருக்கிறார். ஒப்புரவாகி இருக்கிறார். ஒப்புரவாகுவோமா? ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றியோர்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் தந்த காரணங்களை முன்வைத்து நாங்கள் ஒப்புரவாகி ஒருவர் ஐக்கியமாகவும் உம்மோடு ஐக்கியமாகவும் காணப்பட உதவி செய்யும் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் ஜெபிக்கிற ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.